Hello everyone, நான் Adlin. யூடியூப்ல ஃபுட் நேச்சர் vlogs இந்த மாதிரி விஷயங்கள் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா அதுவும் ஒரு கண்ட்ரி பேரியர் இல்லாமல் லாங்குவேஜ் பேரியர் இல்லாமல் இந்த மாதிரி ஒரு விஷயங்களை வந்து பார்க்குற ஒரு பர்சனாக நீங்களாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக லிஜி பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்புகள் இருக்குது. தெரியாதவங்களுக்கு அவங்களோட சேனலோட டிஸ்கிரிப்ஷன் கீழே கொடுக்குறேன், கண்டிப்பாக போய் பாருங்கள். பிகாஸ் ஒரு வீடியோ பார்த்தாலே போதும் நீங்கள் அவங்களுக்கு பயங்கரமான ஃபேன்ஸ் ஆகிடுவீங்க. யூடியூப்பில் அவங்களுக்கு வந்து 17 மில்லியன் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. ஒரு இண்டிவிஜுவல் ஆர்டிஸ்ட் அவங்களை வந்து 17 மில்லியன் ஃபாலோவர்ஸ் வச்சுருக்கிறது ஒரு பெரிய விஷயம் இல்லையா? ஸோ நீங்கள் கண்டிப்பாக அவங்களோட சேனல் செக் பண்ணி பாருங்கள். இவங்களுக்கு இப்போ வயசு 31. சின்ன வயசுலேயே அப்பா அம்மாவை இழந்தவங்க. அவங்களோட தாத்தா பாட்டி கூட வளர்ந்துட்டு இருந்தாங்க. தாத்தாவும் இறந்து போனதுக்கப்புறம் இவங்களுக்கு ஸ்கூலிங்க்கு வந்து எந்த ஒரு ஃபெசிலிட்டியும் இல்லை. யாருமே வந்து ஃபினான்ஷியலாக அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண இல்லாததுனால அவங்களுக்கு 14 வயசாக இருக்கும்போது சிட்டிக்கு வர்றாங்க. சிட்டிக்கு வந்து ஒரு பாரில் வெயிட்ரஸாக சேர்றாங்க. அங்கே தான் அவங்க வந்து சின்ன சின்ன விஷயங்கள், குக்கிங் பற்றி சின்ன சின்ன விஷயங்கள் வந்து கற்றுக்குறாங்க. அதுக்கப்புறமா பார்ட் டைமாக அங்கே டிஜே இருக்கும்ல, டிஜேல கூட வந்து கொஞ்சம் டேக் பார்ட் பண்ணுறாங்க. அங்கே மியூசிக் பற்றி, எடிட்டிங் பற்றி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கற்றுக்குறாங்க. சம்திங் இந்த ஸ்லம்டாக் மில்லியனர் படம் பார்த்துருப்பீங்க. வாழ்க்கையில் நடக்கிற சின்ன சின்ன விஷயங்களை நோட் பண்ணி அதை வச்சு வந்து எந்த மாதிரி அவங்க பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க கடைசியில் அப்படிங்கிறது வந்து அதை அழகாக காமிச்சிருப்பாங்க. அந்த மாதிரி தான் இவங்களோட லைஃப்புமே. அவங்க லைஃப்பில் நடந்த சின்ன சின்ன விஷயங்களை எல்லாம் கற்றுக்கிட்டு மறுபடியும் என்ன பண்ணுறாங்கன்னு, ஓகே இந்த சிட்டி லைஃப் நமக்கு செட் ஆகலை அப்படிங்கிறது மாதிரியும், அண்ட் தென் அவங்க வயசான பாட்டியை வந்து பார்த்துக்கிறதுக்கு ஆள் இல்லைங்கிறதுனாலையும் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா மறுபடியும் இவங்களோட வில்லேஜுக்கே போகிறாங்க. இவங்க போயிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா ஆல்ரெடி கொஞ்சம் விஷயங்கள்லாம் கற்றுக்கிட்டு வச்சுருக்காங்கல்ல, அதெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணி இவங்களுக்கு பிளான்டிங், அக்ரிகல்ச்சர் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. அண்ட் தென் இங்கே ஒரு பாரில் வெயிட்ரஸ், ஃபுட் அந்த மாதிரி விஷயங்களை ரொம்ப டீல் பண்ணதுனால அதுலேயும் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தியாக இருந்துச்சு. என்ன பண்ணுறாங்கன்னா அக்ரிகல்ச்சரில் இறங்குறாங்க. அண்ட் தென் இவங்க பண்ணுற சின்ன சின்ன விஷயங்களெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா ஷூட் பண்ணி சைனாக்குன்னு வந்து நிறைய வெப்சைட்ஸ் தனியாக இருக்கும்ல. இப்போது யூடியூப் எல்லாம் வந்து வேர்ல்டு வைடாக வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் கொடுத்தது எல்லாருமே ஆக்சஸ் பண்ணுறோம். பட் சைனாவில் வந்து இந்தியர் அவங்க மட்டும் யூஸ் பண்ணுறது மாதிரி பலவிதமான வெப்சைட்ஸ் இதெல்லாம் இருக்குது. ஸோ இங்கே வந்து சின்ன சின்ன ஷார்ட் வீடியோஸ் மாதிரி போஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. டிக்டாக் டெவலப் பண்ண அதே கம்பெனி டவுவின் அப்படிங்கிற ஒரு வெப்சைட்டை சைனீஸ் பீப்புளுக்காக வந்து டெவலப் பண்ணி வச்சிருக்காங்க. ஆல்ரெடி நம்ம எல்லாருக்குமே தெரியும் டிக்டாக் வந்து ஒரு சைனீஸ் கம்பெனி அப்படிங்கிறது வந்து எல்லாமே தெரியும்ல. ஸோ அவங்களுக்காக தனியாக டவுவின் அப்படிங்கிற ஒரு ஆப் இருக்குது. இதில் வந்து இவங்களுக்கு 55 மில்லியன் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. ஸோ இதில் என்ன பண்ணுறாங்கன்னா ஷார்ட் வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணுறாங்க. சைனாவில் அந்த டைம் இப்போ ரீசெண்ட் ட்ரெண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த ஷார்ட் வீடியோ சைட்லேருந்து வர இன்கம் தான் வந்து அவங்களுக்கு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. ரெவன்யூஸ் வந்து ரொம்ப இது பண்ணுறதுனால அது வந்து ரொம்ப ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருந்துச்சு. ஸோ இவங்க இதில் வந்து அப்லோட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இவங்களுக்கு பயங்கரமான சப்போர்ட்டர்ஸ் வருது எல்லா சைட்லேருந்து. ஒரு பொண்ணு இந்த மாதிரி வந்து ஒர்க் பண்ணுறா, இந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் ரொம்ப திறமைசாலியாக இருக்கா அப்படிங்கிறது மாதிரி வந்து ரொம்ப சப்போர்ட்டர்ஸ் வருது. ஸோ இவங்களுக்கு சப்போர்ட்டர்ஸ் இந்த மாதிரி வரவே என்ன பண்ணுறாங்கன்னா சம் பர்சன் என்ன பண்ணுறாங்கன்னா இவங்களோட வீடியோ இந்த மாதிரி சைட்டில் இருந்து எடுத்து யூடியூப்பில் அப்லோட் பண்ணி வந்து ஃபாலோவர்ஸ் கெயின் பண்ணுறாங்க. ஃபாலோவர்ஸ் கெயின் பண்ணுறதோட ஸ்டாப் பண்ணாமல் என்ன பண்ணுறாங்கன்னா இவங்களுக்கு ஒரு பாட்டி இருக்காங்கல்ல, இந்த பாட்டிக்கு வந்து உடம்பு சரியில்லை, ஸோ வந்து காசு அனுப்புங்க அப்படிங்கிறது மாதிரி வந்து கேட்கவே இவங்களுக்கு இதை பார்த்துட்டு சரி ஓகே இதுக்கு மேலே நம்ம வந்து யூடியூப் அந்த சைட்டில் வரலைன்னா சரியாகாது, நம்மளை வச்சு நிறைய பேரை வந்து எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லி தான் அவங்க யூடியூப்பில் வராங்க. இது அவங்களே வந்து பர்சனலாக சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி இன்சிடென்ட்ஸ் நடந்ததுனால நான் வந்து யூடியூபுக்குள்ளே வந்தேன் அப்படின்ட்டு. ஸோ யூடியூப்குள்ளே வரும்போது இவங்களுக்கு ஆல்ரெடி என்னென்னா ஃபாலோவர்ஸ் நிறைய பேர் இருந்ததுனால இவங்க ஒரு கம்பெனி கூட வந்து டைப் வச்சுருந்தாங்க. லைக் இவங்க கான்டென்ட் எல்லாம் இவங்களே கிரியேட் பண்ணிடுவாங்க, இவங்களோட வீடியோஸ் எடிட் பண்ணுறது எல்லாமே இவங்களே பண்ணிடுவாங்க. பட் இந்த கமர்ஷியல் சைடு அப்படின்னு ஒன்று இருக்கும்ல, இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களோட யூடியூப் சேனலாக இருக்கட்டும் இல்லை இன்ஸ்டாகிராமாக இருக்கட்டும், செலிபிரிட்டிஸ் நிறைய பேர் இருப்பாங்கல்ல, அவங்க செலிபிரிட்டிஸ் ப்ளஸ் கொஞ்சம் இப்போ வளர்ந்து வர்றவங்க பப்ளிக் ஃபிகர்ஸ் எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா சில கம்பெனிஸுக்கு மல்டி சேனல் நெட்வொர்க் கம்பெனிஸ் இருப்பாங்கல்ல அவங்களுக்கு கூட வந்து ஒரு டைப் வச்சுருப்பாங்க. இவங்க வந்து கான்டென்ட் கிரியேட் பண்ணுவாங்க, அவங்க அதை கமர்ஷியல் பண்ணுவாங்க. சில கேசஸில் என்ன ஆகும்னா அவங்களே வந்து இவங்களுக்கு டாபிக் கொடுப்பாங்க, கான்டென்ட்ஸ் எல்லாம் எடுத்து கொடுப்பாங்க. அண்ட் தென் எல்லா விதமான சப்போர்ட்ஸும் அவங்களே பண்ணுவாங்க. அதுக்கேற்றது மாதிரி ஷேர் பேசி ஒரு பிஸ்னஸ் மாதிரி அது இப்போ வந்து ரொம்ப ஒரு பயங்கரமாக வளர்ந்து வர பிஸ்னஸில் இதுவும் ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ லீஜி என்ன பண்ணுறாங்கன்னா 2017 வெய்னியன் அப்படிங்கிற ஒரு கம்பெனி கூட டைப் வச்சுக்கிறாங்க. இவங்க இதில் வெய்போ அப்படிங்கிற ஒரு பிளாட்ஃபார்மில் கூட அவங்களோட வீடியோஸ் எல்லாம் போஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் தென் யூடியூபுக்கு வரும்போது முழுக்க இந்த வெய்னியன் கம்பெனியோட சப்போர்ட்டோட தான் இவங்க எல்லா வீடியோஸுமே வந்து போஸ்ட் பண்ணுறாங்க. ஆனால் நான் சொல்லியிருந்தேன், நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் சிலவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கான்டென்ட் எல்லாம் அவங்களே எடுத்துகிட்டு ஜஸ்ட் கமர்ஷியல் எண்டுக்கு மட்டும் சில பல மல்டி நெட்வொர்க் சேனல்ஸை வந்து நாடுவாங்க. ஆனால் லிசிகி உள்ள வீடியோவில் எப்படின்னா இவங்களே வந்து எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணிடுவாங்க. கான்டென்ட்டாக இருக்கலாம், எடிட்டிங்காக இருக்கலாம்,
மேஜர் ஒரு வீடியோவோட மேஜர் எடிட்டிங் பார்ட்டெல்லாம் இவங்க தான் பண்ணுவாங்களே, இது அவங்களே வந்து ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி மேஜர் பார்ட்ஸ் எல்லாமே பண்ணிவிட்டு இந்த கமர்ஷியல் எண்டு மட்டும் யார்கிட்ட போகுதுன்னா வேனியன் கிட்ட போகுது. இந்த மாதிரி கம்பெனிஸ் என்ன பண்ணுறாங்கன்னு, இந்த யூடியூபோட அல்காரிதம் எப்படி ஒர்க் ஆகுது, எந்த மாதிரி ஹேஷ்டேக்ஸ் யூஸ் பண்ணலாம், எப்படியெல்லாம் இதை வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு எடுத்துகிட்டு போகலாம், இப்படிங்கிற டீச்சிங் எல்லாமே வந்து கொடுப்பாங்க. ஸோ இவங்களோட இதில் லிசியோட இதில் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த கமர்ஷியல் எண்டு ஃபுல்லாக இவங்க பார்த்துக்கிறாங்க. இதில் வந்து ஒரு பிஸ்னஸ் மாதிரி பேசும்போது எவ்வளவு ஷேரிங் இது பண்றாங்கன்னா, லிசி வந்து 49% அண்ட் அந்த கம்பெனி வந்து 51% அப்படிங்கிறது மாதிரி வந்து இவங்களோட ஷேரிங் வந்து பிரிச்சுக்கிறாங்க. யூடியூப்ல இருந்து வர ரெவென்யூ வந்து இந்த மாதிரி அவங்களோட சோஷியல் மீடியா, மொத்தமா சோஷியல் மீடியா வந்து இப்போ அந்த கம்பெனி பார்த்துக்கிறாங்க. ஸோ இவங்களுக்கு வர ரெவென்யூவை இந்த மாதிரி பிரிச்சுக்கிறாங்க. அண்ட் இவங்களோட வீடியோஸ் எல்லாம் பயங்கரமா பாப்புலர் ஆகவே எல்லா கண்ட்ரீஸும், அது லிசியோட ஃபேன்னா வந்து எல்லா கண்ட்ரீஸ்லுமே அவங்களுக்கு ஃபேன்ஸ் இருக்காங்க. அவங்களோட வீடியோஸ்ல நீங்க போய் வந்து கமெண்ட்ஸ் பார்க்கலாம், இல்லைன்னா வேற அவங்கள பத்தின வீடியோஸ்ல போய் கமெண்ட்ஸ் பார்த்தா கூட அவங்களுக்கு பயங்கரமான ஃபேன் பேஸ் இருக்காங்க. ஸோ இவங்களுக்கு என்னன்னா இந்த மாதிரி ஒரு அக்ரிமெண்ட் படி இவ்வளோ பர்சன்டேஜ் 49% இவங்களுக்கும் 51% அவங்களுக்குங்கிற பேரில் வந்து இந்த பிஸ்னஸ் டைப் வந்து ஆரம்பிக்கிறாங்க. இது பயங்கரமாக ரீச் ஆகவே இவங்க நெக்ஸ்ட் ஸ்டெப் இந்த பிஸ்னஸ் இதை எடுத்துகிட்டு போகலாம், இந்த ரிலேஷன்ஷிப்பை நெக்ஸ்ட் ஸ்டெப் எடுத்துகிட்டு போகலாம் அப்படிங்கிறது மாதிரி என்ன பண்ணுறாங்கன்னா, நமக்கு அந்த லிசியோட வீடியோவில் பார்த்தீங்கன்னா இவங்க நேச்சுரலாக ஹேண்ட்மேடாக பல விஷயங்கள் பண்ணுவாங்க. நூடுல்ஸ் பண்ணுவாங்க, லோட்டஸ் ரூட் பவுடர், பீஃப் சாஸ், இந்த மாதிரி பல விஷயங்கள் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து பேக்கேஜ்டு ஃபுட்டாக வந்து நம்ம செல் பண்ணலாம் அப்படிங்கிறது மாதிரி இந்த கம்பெனியும் இவங்களும் சேர்ந்து டிசைட் பண்ணுறாங்க. இது ட்ரேட்மார்க், இதில் உள்ள பிராண்ட் எல்லாமே வந்து லிசியோட பேர் தான். பட் இதில் மேஜர் பார்ட், இதை வந்து கண்ட்ரோல் பண்ணுற ஒரு மேஜர் இது வந்து வெய்னியன் குரூப் கிட்ட இருக்கு. ஸோ இந்த பிஸ்னஸ் வந்து போயிட்டு இருக்கு. பட் கொஞ்சம் நாள் போக போக இவங்களுக்குள்ள வந்து சில டிஸ்பியூட் வருது. அதாவது இந்த பிராண்ட் யாருக்கு சொந்தம், இந்த மெர்கண்டைஸ் பிராண்ட் யாருக்கு சொந்தங்கிறதுலே வந்து அதில் காம்ப்ளிகேஷன் வருது. ஏன்னா லிசி பொறுத்த வரைக்கும் இதில் இருக்க ஐடியாஸாக இருக்கட்டும், இதில் வந்து போடுற ஒர்க்காக இருக்கட்டும், இது எல்லாமே லிசியோடது. ஜஸ்ட் கமர்ஷியல் அண்ட் ஜஸ்ட் இதை வந்து அட்வர்டைஸ் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள் மட்டும்தான் வந்து அந்த கம்பெனி பண்ணிட்டு இருந்தாங்க. பட் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் மேஜராக வந்து அட்வர்டைஸ்மெண்ட் எல்லாமே நாங்கள் தானே பண்ணுறோம், இதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது நாங்கள் தானே அப்படிங்கிறது மாதிரி கம்பெனிக்கு வருது. ஸோ ரெண்டு பேருக்குமே வந்து இந்த பிராண்ட் யாரோடது அப்படிங்கிறதுல வந்து டிஸ்பியூட் வர ஆரம்பிச்சிச்சு. அது மட்டும் இல்லாமல் லிசி தரப்புலேருந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த கம்பெனி வந்து ஸ்டார்டிங்கில் நூடுல்ஸ் அது இதெல்லாம் பண்ணி இது செல் பண்ணிட்டு இருந்தாங்களே, இவங்க வந்து ஒரு மந்தில் 1 மில்லியன் பேக்கெட் நூடுல்ஸ் வந்து சேல் ஆகுதான். அந்த அளவுக்கு இவங்களுக்கு வந்து நல்ல ப்ராஃபிட் அதுலேருந்து வந்துட்டு இருக்கும். ஸோ இந்த கம்பெனி லிசியோட பிராண்ட் நேம் வச்சுட்டு நிறைய ப்ராடக்ட்ஸ் இவங்களாவே வந்து இது பண்ணுறாங்க. அண்ட் தென் இதில் லிசிக்கு வந்து ஷேரிங் எதுவும் கொடுக்கல அப்படிங்கிறது மாதிரியும் டிஸ்பியூட் இருக்கு. ஸோ லிசி என்ன தரப்புலேருந்து என்ன டிசைட் பண்ணாங்கன்னா, ஓகே என்னோட பேர், என்னோட பிராண்ட், என்னோட ஃபேஸ் வச்சு தானே நீங்கள் இந்த மணி வந்து ஏர்ன் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ ஒரு ப்ராடக்ட் பண்ணுறது மாதிரி இனிமேல் நான் வீடியோ அப்லோட் பண்ணல, என்னோட ஃபேஸை வச்சு யாரும் காசு சம்பாதிக்க வேண்டாம் அப்படிங்கிறது மாதிரி டிசைட் பண்ணி ஜூலை மாதம் இவங்க வந்து வீடியோ, போன வருஷம் ஜூலை மாதம் 2021 இவங்க வீடியோ அப்லோட் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இவங்க வீடியோ அப்லோட் பண்ணுறது ஸ்டாப் பண்ண உடனே பலவிதமான புரளிகள் கிளம்ப ஆரம்பிச்சிச்சு. கவர்மெண்ட் தான் ஏதோ அவங்க வேலை வந்து இது பண்ணிட்டாங்க போல் அப்படிங்கிறது மாதிரி சில விஷயங்கள் வந்து சர்ச்சைக்குரிய விஷயங்கள்லாம் வந்துச்சு. ஏன்னா இவங்க சைனாவோட ட்ரெடிஷ்னல் ஃபுட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருப்பாங்க. அதில் கிம்ச்சி அப்படிங்கிற ஃபுட்டை வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க. இது ஆக்சுவலாக சவுத் கொரியாவுக்கு சொந்தமான ஃபுட். ஸோ அதில் வந்து கொஞ்சம் ப்ராப்ளம் வந்துச்சு. இந்த மாதிரி எல்லாம் இருக்கிறதுனால கவர்மெண்ட் தான் ஏதோ ரூல்ஸ் எல்லாம் இம்போஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தரப்புல இருந்து பேச ஆரம்பிச்சாங்க. இன்னொரு தரப்பில் என்னென்னா, இவங்களுக்கும் இவங்களோட டீம்மேட்ஸ் கொஞ்சம் பேர் இந்த வீடியோ எடிட் பண்ணுறதுக்கு, ரெக்கார்ட் பண்ணுறதுக்குலாம் ஒரு டீமாக பண்ணிட்டு இருந்தாங்கல்ல. ஸோ இவங்களுக்கு ஏதோ ப்ராப்ளம் வந்துச்சு, டீம் வந்து பிரேக் ஆகிடுச்சு, அதனால வந்து இவங்க வீடியோ அப்லோட் பண்ணுறது ஸ்டாப் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது மாதிரி இன்னொரு டைப்பில் பேச ஆரம்பித்தாங்க. பட் அக்டோபர் மந்த் டியான்யான்ஜா அப்படிங்கிற ஒரு வெப்சைட் இருக்குது சைனீஸ், இதில் அவங்க வந்து ஒரு போஸ்ட் போடுறாங்க. இந்த போஸ்ட்டில் என்னதுன்னா, அவங்க வந்து ஒரு கேஸ் ஃபைல் பண்ணுறது மாதிரி ஒரு சின்ன போஸ்ட், கேஸ் ஃபைல் பண்ணிட்டு இருக்க அந்த ஃபோட்டோ போட்டு பிக் என்டர்பிரைசஸ் எல்லாம் மேனிப்புலேட்டிவ் அப்படி போட்டுட்டு ஒரு போஸ்ட் போடுறாங்க. ஆனால் அந்த போஸ்ட் வந்து ஒரு 2-3 டேஸ்ல அவங்க ரிமூவ் வேற பண்ணிடுறாங்க. பட் இந்த போஸ்ட் போட்டதுக்கு அப்புறமா தான் வெளியில தெரிய வந்துச்சு, இவங்களுக்கும் இவங்க டைப் வச்சிருந்த அந்த கம்பெனிக்கும் வந்து ப்ராப்ளம்ஸ் இருக்கு அப்படிங்கிறது வந்து அதுக்கப்புறமா தான் தெரிய வந்துச்சு. அண்ட் இன்னைக்கு வரைக்குமே அவங்க அந்த டிஸ்பியூட்ல தான் இருந்துட்டு இருக்காங்க. இந்த பிராண்ட் யாருக்கு சொந்தம் அப்படிங்கிற ப்ராப்ளம்ஸ் வந்து போயிட்டு இருக்கு. ஸோ லிசியோட வழக்கு அப்படிங்கிறது வந்து ஒரு எக்ஸாம்பிள் மாதிரி எல்லாருக்குமே, யாரெல்லாம் வந்து வேற ஒரு கம்பெனி கூட டைப் வச்சு அவங்களோட சோஷியல் பிளாட்ஃபார்ம்ஸ் எல்லாம் வந்து இது பண்ணுறாங்களோ அவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு
பாடம் மாதிரி அப்படின்னு சொல்லலாம். பிகாஸ் நம்ம வந்து நார்மலாக ஒரு ஷேரிங் இவ்வளோன்னு சொல்லிட்டு நார்மலாக பேசினாலுமே இந்த மாதிரி கம்பெனிஸ்க்கு வந்துட்டு பர்ஃபெக்டான ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஃப்ரேம் ஒர்க் வந்து இல்லை அப்படிங்கிறது மாதிரி சொல்கிறாங்க. இது வந்து புதுசாக இப்போ டெவலப் ஆகி வர ஒரு கம்பெனி இல்லையா, எந்த அளவுக்கு வந்து அந்த ஆர்டிஸ்ட்டும் அந்த கம்பெனியும் வந்து டைப் வச்சுக்கிறாங்க என்ன ஏது அப்படிங்கிறது வந்து ப்ராப்பரான ஒரு பவுண்டரி 2 பேருக்கும் வந்து இந்த மாதிரி ஒரு ஃபீல்டில் இன்னுமே வந்து வரையறுக்கப்படலை அப்படிங்கிறது மாதிரி சொல்கிறாங்க. ஸோ ஒரு பர்சன் நீங்கள் வந்து ஒரு இது மாதிரி ஒரு மல்டி நெட்வொர்க் சேனலை வந்து நாடி போகிறீங்க, இதுக்காக உங்கள் சேனலுக்காக உங்களோட சோஷியல் இதுக்காக வந்து ஒரு கம்பெனியை வந்து நீங்கள் வந்து அப்ரோச் பண்ணுறீங்கன்னா நமக்கு வந்து லிஜியோட இது வந்து கண்டிப்பாக தாட்டில் இருக்கணும்னு நினைக்கிறேன். நிறைய பேர் வந்து லிஜியோட வீடியோஸ் வந்து மிஸ் பண்ணியிருப்பீங்க. நாங்கள் கூட அந்த கொரோனா டைமில் என்ன பண்ணியிருந்தோம்னா ஃபுல்லாக லிஜியோட வீடியோ போட்டு வரிசையாக அதை பார்த்துக்கிட்டே இருந்தோம். அது மைண்டுக்கு ரிலாக்ஸ்டாக இருக்கும், நல்ல ஒரு ப்ளசண்ட்டான ஒரு ஃபீல் கொடுக்கும். ஸோ லிஜி வந்து வீடியோ அப்லோட் பண்ணலை அப்படிங்கிறது வந்து பயங்கரமான ஒரு ஷாக்கிங்காக இருந்துச்சு. நிறைய பேர் வந்து இப்போதான் வந்து ஆல்ரெடி அவங்க வீடியோ அப்லோட் பண்ணுறது ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஆனால் இந்த டைமில் தான் நிறைய பேர் எங்கிட்டையுமே வந்து கேட்க ஆரம்பிச்சாங்க. நானுமே வந்து எங்கள் லிஜியோட வீடியோ நம்ம பார்த்து நிறைய நாளாச்சு அப்படிங்கிறது மாதிரி ஒரு தாட் வந்துச்சு. போய் பார்த்தா அதுக்கப்புறமா தான் இந்த பர்சன் இப்போ வீடியோ அப்லோட் பண்ணுறதே இல்லை, அதனால தான் நோட்டிஃபிகேஷன் வரல, அதனால தான் இங்கே இந்த மாதிரி ஒரு பிரச்சனை அவங்களுக்கு போயிட்டுருக்கு அப்படிங்கிறது லேட்டராக தான் தெரிஞ்சிச்சு. பட் என்னோட ஒரு பர்சனல் ஒப்பீனியன் என்னென்னா, அந்த லேடி தான் ஒரு பிராண்ட் எனக்கு தெரிஞ்சது. லிஜியோட ஃபேஸ், லிஜியோட இது, அவங்களோட அந்த கிரியேட்டிவ் இதுதான் வந்து பிராண்ட். அதில் அவங்க இல்லைன்னா அந்த கம்பெனி எதுவுமே பண்ணுறதுக்கு இல்லை. இனிமேல் ஒரு சேனல் புதுசாக ஆரம்பித்து லிஜி வந்து வீடியோ போட்டாலுமே கண்டிப்பாக அவங்களுக்குன்னு ஃபாலோவர்ஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லோரும் இருக்க தான் போகிறாங்க. அண்ட் ரீசெண்ட் அவங்களோட ஒரு இன்டர்வியூவில் கேட்டிருந்துருக்கும் போது அவங்க சொன்னாங்க, நான் இந்த மாதிரி ஒரு டிஸ்பியூட்டில் இருக்கேன், பட் கண்டிப்பாக நான் வந்து திரும்ப வந்து என்னோட ஃபாலோவர்ஸ் ஃபேன்ஸ்க்கெல்லாம் வந்து வீடியோஸ் அப்லோட் பண்ணுற பிளானில் தான் இருக்கேன் அப்படிங்கிறது மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு வந்து லிஜியை வந்து மிஸ் பண்ணுறீங்க, நீங்கள் லிஜியோட ஃபேன் அப்படின்னா வந்து கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். அண்ட் தென் எதனால் உங்களுக்கு லிஜியோட வீடியோஸ் பிடிக்கும் அப்படிங்கிறத வந்து எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.